நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். சங்கீதம் 55:16 வசனம் சொல்கிறது, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தாவீது ஆண்டவர் மேல் முழுமையான ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் அவருக்கு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். நீங்கள் நானும் அந்த நம்பிக்கை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்பொழுது ஆண்டவர்கள் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்? நம் ஆண்டுடைய பார்வையில் சரியாக வாழும் பொழுது, ஒரு நீதிமானாக நாம் வாழும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு அதிகமான பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறவராக. எதை நோக்கி கூப்பிடுகிறோம்? எதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறோம்? எதற்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்? அதனுடைய விளைவை, அதனுடைய நீதியை கர்த்தர் செய்வார். 17 வசனம் சொல்லுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியான வேலை, 3 நேரம் தேவனை தாவீது தேடுகிறார். என் பிரச்சனைகளை நான் ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன். அவர் என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக அவர் இருக்கிறார். என் போராட்டங்களை நம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன். அவர் என் போராட்டத்தை மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகளை கர்த்தர் நன்கு அறிவார். நாம் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தியானம் ஆண்டுடைய வார்த்தையை தேடுவது, ஆண்டவர் சமூகத்தை நாடுவது, அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பது. வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் ஏற்ற காலங்களிலே ஏற்ற கனியை கொடுக்கிறதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அவனுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமானுடைய வாழ்க்கையில் நீதிமான்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய பார்வைக்கு சரியாய் வாழும் பொழுது நாம் நீதிமான்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு அதிகமான பதிலை தருவார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி, நானோ தேவனை நோக்கி. நானோ அப்படின்னா அவருக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடம் இருக்கிறது. நான் எப்பொழுதும் போவேன், நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நான் எப்பொழுதும் அப்படின்றது போல உங்களுக்கு எனக்கும் ஒரு தேவன் இருக்கிறார். எந்த நிலைமை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வன் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வன் நம்மளோடு இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் தன்னுடைய தூய இரத்தத்தை அவர் சிந்தியிருக்கிறார். பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்வை நமக்கு நியமித்திருக்கிறார். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் முறையிடும் பொழுது அந்தி சந்தி மத்தியான வேலை, 3 வேளையும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இன்றைய காலத்தில் 3 வேளையும் தேடாவிட்டாலும் நாம் ஏதோ ஒரு நேரம் கர்த்தரை தேட வேண்டும். காலையோ மாலையோ கர்த்தரை நாம் தேடி போகும் பொழுது ஆண்டவனுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள். அதான் முக்கியம். திரளான கூட்டமாய் கூடி அவர்கள் ஒரு மனிதனை எதிர்க்கிறார்கள். தாவீதை எதிர்க்கிறார்கள். தாவீதுக்கு எத்தனையோ சூழ்நிலை வந்தது. ஆனால் தாவீது சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஒரு காரணம், அவர் தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அப்ப திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி, அவர் எனக்கு நேரிட்ட போரை உபத்திரவத்தை நீக்கினார். நாம் கர்த்தரை தேடும் பொழுது, அவர் சமூகத்திலே தியானம் பண்ணி முறையிடும் பொழுது, நம் ஆண்டுடைய சமூகத்தை சரியாக தேடும் பொழுது நமக்கு வருகிறதான பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர்.
நமக்கு வருகிற போராட்டத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிற தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். ஆண்டவர் யாவர் மேலும் ஒரு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராக அவர் இருக்கிறார். எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதில் தருவார். ஆனால் துன்மார்க்கமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராது. துன்மார்க்கமாய் பாவமான வழிகளிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு ஒருபோதும் பதில் வராது. அப்ப நாம் சரியாக வாழும் பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். தவறான பிரச்சனைகள் தவறான வழியிலே நடக்கும் பொழுது அதற்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். அதிலிருந்து வெளிவரும்படியாக நம்மளை எச்சரிப்பார். ஒரு பிரச்சனை, ஒரு பாவ வழியிலே நாம் நடக்காதபடி கர்த்தர் நமக்கு எச்சரிப்பை தருவார். அதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள வெளியே வர வேண்டும். இப்ப சொல்லுகிறார், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். பாருங்க, ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டுக்கொள்வது. ஒரு பிரச்சனையோடு ஒரு பிரச்சனை முடிவாகிறது இல்லை, ஒரு பிரச்சனை சமாதானத்தோடு முடிவது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது தேவன் சமாதானத்துடன் நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுப்பது. அதுதான் தேவனுடைய கிருபை. அப்ப ஆண்டவரை முறையாக தேடும் பொழுது அவர் என் ஆத்மாவை மீட்டு விடுகிறவர், என் ஆத்மாவுக்கு சமாதானம் தருகிறவர். இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சமாதானம், ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம், உங்க பிரச்சனையிலே ஒரு சமாதானம், உங்க சூழ்நிலைகளே ஒரு சமாதானத்தை தேவன் அனுப்ப வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது நம் ஆண்டவரை சரியாக தேடும் பொழுது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளே தாவீது தேடுகிறார். நாம் தேவனை தேடும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய ஆத்மாவை ரட்சிப்பார். எனக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். என்னை சமாதானத்தோடு என்னை மீட்டுக் கொள்வார். என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் தருவார். கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். ஏனென்றால் அவர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் மாற்றுவார். சூழ்நிலைகளிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தரை தேடுவோம், அவருடைய சமூகத்திலே முறையிடுவோம். இங்கே தாவீது அவருடைய சமூகத்திலே முறையிடுகிறது என்பது எல்லாவற்றையும் சொல்லுவது. எல்லா பிரச்சனைகளை போராட்டங்களை ஆண்டுடைய சமூகத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு. துன்மார்க்கமாக இருந்துகிட்டு சொல்வோமானால் ஜெபம் கேட்கப்படாது. நாம் தேவனுடைய வழியிலே நடக்கும் பொழுது, நாம் நீதிமானாக மாறும் பொழுது, பரிசுத்தவானாக மாறும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தை தருவார். கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.